இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. இப்போ இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சுங்க. அதனால ஒரு மனிதன் பள்ளிக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க. அவன் ஆன்லைன்ல கூட படிக்கலாம். ஆனால் அனைவருமே எதற்காக பள்ளிக்கு அனுப்புறோம்? எதற்காக? கல்வி கற்பதற்காகவா? அதைவிட முக்கியம், ஒரு பள்ளிக்கு சென்றால்தான் அவன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வான் என்பதற்காக பள்ளிக்கு அனுப்புறங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மிக சிறிய ஒழுக்கத்தால் ஆன்மீகத்தில் இந்தியா உலகிற்கே உயர்வாக இருக்கிறதுங்க. தான் முதலமைச்சராக இருக்கும் போது 1000 பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை உயர்த்திய காமராசனுடைய ஒழுக்கத்தால் இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. பாடி முடிச்சிட்டேன். அவருடைய வரிகள் என்ன தெரியுமா சொல்லுது? எப்பா, நீ மனமோன போக்கில போக கூடாது. அப்படி போனால் வாழ்க்கை என்பது உயர்வை தராது, தாழ்வை தரும். ஒழுக்கத்தின் வழி சென்றால்தான் தானும் உயர முடியும், தன் நாடும் உயரும் என்று வாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஐயா, உங்களிடந்தே நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். பெண்களை பெற்ற பெற்றோர்கள் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன கேட்பாங்க? அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள்ட்ட போய் என்ன கேட்பாங்க? அந்த பையன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உழைக்கிறான்னு கேட்பாங்க? அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க? அந்த பையன் நல்ல பழக்கம்லாம் இருக்குதுலாங்க, ஒழுங்குமான பையனா, ஒழுக்கமான பையனா, அப்படின்னு தான் கேட்டு பொண்ணு தருவார்களே தவிர எவ்வளவு நேரம் உழைக்கிறார்கள் என்று தரமாட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திற்கே ஒழுக்கம்தான் அடித்தளம் என்பதை நான் சொல்றேங்க. இப்போ நித்ய பிரியா மேடம் வந்திருக்காங்க. அந்த நித்ய லாஸ்டா பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 30 நாள்ல 35 பட்டிமன்றம் பேசுறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், ஏங்க மேடம் இப்படி வந்துறீங்களே, குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்க? அவங்க சொன்ன ஒரு ஆன்சர்ல அப்படியே நான் அட்டென்ஷன்ல ஒரு நிமிஷம் நின்னேன் சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? சார், மற்றவங்க மனைவியெல்லாம் வீட்டு விட்டு அம்மா வீட்டுக்கு போறது இருந்தா கணவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்பா சந்தோஷம் மனசில் நினைச்சிக்கின்னு 2 நாள் கழிச்சு கூட வாங்கணுவாங்க. ஆனா நான் பட்டிமன்றத்துக்கு போகும்போது எங்க கணவர் ரொம்ப வருத்தப்படுவாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க கணவர் ரொம்ப ஒழுக்கமானவர், அவருடைய ஒழுக்கத்தை நம்பிதான் என் குடும்பத்தை விட்டு வருகிறேன் என்று சொன்னால் அவருடைய உயர்வுக்கே காரணம் ஒழுக்கம் தானுங்க. ஐயா, உங்க எல்லாருமே சிவகங்கை மக்கள். ஐயா சொன்னாரு, சிவகங்கை மக்கள் என்றைக்கும் உண்மைக்கு பெயர் போன மக்கள் யாருன்னா அது சிவகங்கை மக்கள். உண்டா இல்லைங்களா? நான் உங்களை பார்த்து நான் கேட்கறேங்க, இவங்க என்ன சொல்றாங்க? நான் ஒன்னே கேட்டுக்கிறேன். ஒரு மனிதர் நாள் முழுக்க நல்லா உழைக்கிறாருங்க, 1000 கணக்கில் சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சுட்டு மது அருந்துதல் உள்ளிட்ட தீய பழக்கங்கள்ல தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறாரு. அது நாட்டுக்கு உயர்வை தருமா? அல்லது ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கிறார், ஆனால் குறைவாக உழைக்கிறார், ஆனால் அந்த குறைவான சம்பாதித்திலும் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இந்த சமுதாயத்துக்காகவும் ஒரு நன்கொடை வழங்கி வாழுகிறார் என்றால் அவரை மதிக்குமா? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, சா என்னுடைய உழைப்பே வீணா போச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் உழைச்சதெல்லாம் வீணா போச்சு அப்படின்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது இதுவரைக்கும் நான் கேட்கறேங்க, என் ஒழுக்கெல்லாம் வீணா போச்சுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உழைப்பு வீண் போகலாம், என்றைக்கும் ஒழுக்கம் வீணே போகாது. காரணம், ஒழுக்கம்தான் வெற்றிக்கு அடிப்படை என்பதை நாங்கள் பதிவு செய்ய வந்திருக்கிறோம். ஐயா, நான் இன்னொரு செய்தி நான் சொல்றேன். இப்ப இந்திய திருநாடு, இந்த இந்திய திருநாட்டை எதற்காக நான் மதிக்கிறோம்? நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது உயர்வு என்பது பணத்தை வைத்து மட்டுமல்ல, ஒரு நாடு உயர்வு என்பது அதுவல்லைங்க. நம் இந்திய திருநாடு அறிவிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது, நம் இந்திய திருநாடு பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் நம் நாட்டை மதிக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திய விடுதலை திருநாளில் சொல்லுகிறேன், உலக அரங்கில் இந்தியாவின் அத்தனை நாடுகளும் உயர்வாக நினைப்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை இனங்கள் இருந்தாலும், எத்தனை மொழிகள் இருந்தாலும், இந்தியன் என்று ஒற்றை சொல் சொன்னால் நாம் இணைகிறோமே, அந்த பண்பாட்டு ஒழுக்கத்திற்காகத்தான் உலக அரங்கில் இந்தியாவிற்கு உயர்வு இருக்கிறதுங்க. அழகா ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, திசை தொழு துருக்கர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள்,
எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே. ரகுபதி ராஜவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு தாரக மந்திரத்திற்காகத்தான் இந்தியாவினுடைய உயர்வு உலக அரங்கில் போற்றப்படுகிறது. உண்மைனா உங்க கைகள் மூலம் ஒரு பதில் சொல்லுங்க. ஐயா, நான் உண்மையோட செய்தி சொல்றேங்க. இங்க எல்லா தம்பதியர் கணவன் மனைவி நிறைய வந்திருக்கீங்க. ஏங்க, கணவன் மனைவி கிட்ட 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாங்க, 1008 பிரச்சனை இருக்கலாங்க, நீயா நானான்னு போட்டி இருக்கலாங்க. எந்த நாட்டினாவது 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க கணவனுக்கும் மனைவிக்கும். ஆனால் 60ஆம் கல்யாணம் என்று ஒன்று நடைபெறுகிறது என்றால் அது இந்திய திருமண்ணில் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகும்போது கணவன் மனைவி எப்படி வெக்கத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்தாங்களோ அதே வெக்கத்தோடு மகிழ்ச்சியோடு 60ஆம் கல்யாணத்திற்கும் கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஒழுக்க நெறி கோட்பாடு, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கோட்பாடு தான் இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தி காட்டுகிறதுங்க. உண்மையா இல்லைங்களா? இதுதாங்க ஐயா. இப்ப நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேங்க. சாம்பவிகா பள்ளியில நடக்கிறதுனால இந்த செய்தியை சொல்றேங்க. இப்போ இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சுங்க. அதனால ஒரு மனிதன் பள்ளிக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க. அவன் ஆன்லைன்ல கூட படிக்கலாம். ஆனால் அனைவருமே எதற்காக பள்ளிக்கு அனுப்புறோம்? எதற்காக? கல்வி கற்பதற்காகவா? அதைவிட முக்கியம், ஒரு பள்ளிக்கு சென்றால்தான் அவன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வான் என்பதற்காக பள்ளிக்கு அனுப்புறேங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. எவ்வளவு அழகா பாடின, பரவாயில்ல. அப்படி நானே சொல்லிக்கிறேன் அழகா பாடுன்ட்டு. ரவிக்குமார் சார் திட்டுவார், என்னையா பாடுறேன்னு. ஐயா, நான் என்ன கேட்கிறேன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை, நல்லா பாருங்க, பிள்ளைகளை நம்பி இல்ல, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று சொன்னால் அந்த நல்ல என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒழுக்கம் என்பதுதான் அர்த்தம். நான் இந்த அவையில பாக்குறேங்க, அங்க பின்னாடி ஒரு 20 மாணவர்கள் இருக்கிறாங்க. நான் பொய் பேசுற பழக்கம் இல்லைங்க. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை பொய் பேச மாட்டேன். அது சிவகங்கை மண்ணில பொய் பேச, அது சாம்பவிகா பள்ளியில பொய் பேச மாட்டேங்க. அந்த 20 மாணவர்களும் வருகாலத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களா வருவாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளவு நேரத்திலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். அதை நான் சொல்றேங்க. ஆக இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய பண்பாட்டிற்காக வளர்ச்சி பாதையை நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒழுக்கம் நெறிகள் தான் காரணம். ஐயா அவர்கள், நான் இப்படி சொல்லி நிறைவு பண்ணிடுறேங்க. ஐயா 8 நிமிஷம் சொன்னாரு. அந்த நிமிடங்கள் கூட 8. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் கொடுத்த நிமிடங்களோ 8. நீங்கள் ஒழுக்கத்தை பின்படுத்தினால் வாழ்க்கையில் பெறலாம் இட்டு, அதற்கே தரலாம் ஐயாவுக்கு ஒரு கை தட்டு என்று சொல்லி நான் உங்களை கேட்கிறேங்க. அதாவது ஒழுக்கத்தோடு உழைப்பையும் சேர்த்து சாதித்த தலைவர்களால் தான் இன்று இந்தியா உயர்வை பெற்றிருக்கிறது. நான் இப்படி சொல்றேன் பாருங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், அப்படி ஒரு பாட்டு வரும். அதற்கு தகுந்தார் போல் ஒழுக்க நெறியோடு இருந்த தலைவர்களால் தான் இந்த இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? அகிலத்தை உலகத்தையே ஆண்ட ஆங்கிலேயர்களையே தன் அகிம்சை என்னும் ஒழுக்கத்தால் விரட்டி எடுத்த காந்தியடிகளுடைய ஒழுக்கத்தால் இந்தியா விடுதலை பெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வீரத்தால் உலக அரங்கில் வீரத்தில் உயர்ந்தது என்று இந்தியா நிரூபணமானதுங்க. மேற்கத்திய மண்ணிலே, வெளிநாட்டு மண்ணிலே சகோதர சகோதரிகளே என்று பேசி அறிவு புரட்சி செய்த சுவாமி விவேகானந்தருடைய பேச்சால், அறிவால் உலக அரங்கில் இந்தியா உயர்ந்திருதுங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மிக சிறிய ஒழுக்கத்தால் ஆன்மீகத்தில் இந்தியா உலகிற்கே உயர்வாக இருக்கிறதுங்க. தான் முதலமைச்சராக இருக்கும் போது 1000 பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை உயர்த்திய காமராசனுடைய ஒழுக்கத்தால் இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது. அதே போல் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய அறிவியல் மனப்பான்மையால், அவருடைய ஒழுக்கத்தால், அவருடைய செயலால் அறிவியலில் இந்தியா உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற தலைவர்களுடைய ஒழுக்க நெறிகள் தான் காரணம் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர்களே. இப்ப கூட நீங்க சொல்றீங்க
பேச்சுக்காக உழைக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், பேச்சுக்காக உழைக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் ஒழுக்கத்தோடு பேச்சுக்காக உழைக்கின்றவர்களைத்தான் வந்தவுடனே நான் பார்த்தேன். அண்ணன் பார்த்தாரு, எங்க நடுவர் அண்ணன், அவர் ரவிக்குமார் சாரை பார்க்கும் போதெல்லாம் தம்பி தம்பி 1000 தம்பி கூப்பிட்டாரு, அவர் 1000 அண்ணன் கூப்பிட்டாங்க. என்னங்க காரணம்? அவங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு? அந்த ஒழுக்க நெறிதான் அவர்களை இணைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இவர் உழைப்புன்னு பேச வந்திருக்கிறார் அண்ணன். ஐயா, ஒழுக்கம் தான் வாழ்க்கை, ஒழுக்கம்தான் என்றைக்கும் நம்மை காப்பாற்றும். ஆகவே இது கவியரசு கண்ணதாசன் கலையரங்குங்க. உண்மையிலே இந்த பெயர் வைத்ததற்கே ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணுங்க. கண்ணதாசன் அவர்கள் தான் சொன்னார், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன். அதுவல்லங்க பெருசு. அடுத்த வரி சொன்னார், அதனால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு எனக்கு இருக்கிறது என்று கவியரசு கண்ணதாசன் சொன்னாருங்க. அந்த ஒழுக்க நெறி அவர்தான் சொன்னார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு பாடுகிறார் என்று சொன்னால் பெரும் பணிவுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய எழுத்து வரிகளால் சொல்லி இருக்கிறார். ஆகவே நடுவர் பெருந்தகை அவர்களே, என்றைக்கும் உழைப்பை நான் என்றைக்கும் குறை சொல்லலைங்க. உழைப்பு என்பது அவசியம். அந்த உழைப்பு என்பது ஒழுக்கத்தின் ஒரு பகுதி. உழைப்பில்லாத ஒழுக்கம் வென்றுவிடலாம், ஆனால் ஒழுக்கமில்லாத உழைப்பு என்றைக்கும் வெல்லாது. ஆகவே உழைப்பை காட்டிலும் ஒழுக்கமே பன்மடங்கு சிறந்தது என்கிற செய்தியை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்து உண்மையே சொல்லுகிறேன். எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்லங்க, எப்படிப்பட்டவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்டவர்கள் முன்னால் பேசியதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் பெருந்தகை எழுதுவதோ பாட்டு, அதற்கு தேவை மெட்டு. நான் பேசுவது உண்மை என்றால் தாருங்கள் ஒரு கை தட்டு என்று கேட்டுக்கொண்டு மற்ற இடங்களெல்லாம் பேசிவிட்டு அந்த இடத்தை மட்டும்தான் நான் விட்டு செல்வேன். இந்த இடத்தில் மட்டும்தான் என் இதயத்தையே விட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.